ஹாலுசினேஷன் அப்படின்னாலே சோதனையாக பார்க்காம அதை சாதனையாக மாற்றின பேரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? வின்சென்ட் வான் கோ அவர் ஒரு ஓவியர். அவருக்கு விஷுவல் ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது எதனால் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவர் லைஃப்பில் நடந்த நிறைய மன அழுத்தம், இதனால தான் அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதனால இவர் மனநல மருத்துவமனையிலையும் இருந்திருக்கார். இவருக்கு இந்த பிரச்சனை எந்த அளவு இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவரோட காதையை அவர் கட் பண்ணியிருக்கிறார். சரி, விஷுவல் ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒன்றை பார்க்குறது. அதாவது அந்த விஷயம் அங்கே இருக்காது, ஆனால் நமக்கு அது இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் அவருக்கு இருந்திருக்கு. அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறையவே முயற்சியும் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவரோட பிரச்சனை என்ன? இல்லாத ஒன்றை பார்க்குறது. இருக்கிற எல்லாத்தையுமே அவர் பெயிண்டிங்கில் கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஓவியர் தான். அப்படி அவர் நினச்சனால தான் இந்த ஸ்டாரி நைட் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பெயிண்டிங்கை அவரால் வரைய முடிஞ்சது. எட்கர் ஆலன் போ அவர் பயமும் மர்மமும் நிறைந்த ஸ்டோரிஸ் எழுதுறதுல தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்படின்னா நிஜத்தில் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காது, ஆனால் நிறைய குரல்கள்